பிளான் பி தங்கம் விலை கிராமுக்கு 1500 ரூபாய் சரியும். பெரிய மேட்டரை போட்டு உடைத்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன். தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருந்து வருகிறது. இதனால் வரும் காலத்தில் தங்கம் விலை எப்படி செல்லும் என்பதில் பலருக்கும் குழப்பம் இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை இப்போது ஏன் இப்படி இருக்கிறது, வரும் காலங்களில் அது எந்த அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது குறித்து பார்க்கலாம். தங்கம் விலை கடந்த மாத பிற்பகுதியில் கணிசமாகவே குறைந்தது. சமீபத்தில் ஒரு சவரன் தங்கம் விலை 90,000 ரூபாய்க்கு கீழ் கூட போனது. இப்போதும் கூட தங்கம் விலை கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கிறது. ஒரு நாள் சரிவு, ஒரு நாள் ஏற்றம் என மாறி மாறியேதான் இருக்கிறது. இதனால் வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி செல்லும் என்பதில் குழப்பம் இருக்கிறது. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது குறித்து விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவில் வரி விவகாரம் எப்படி செல்லும், ஏஐ பபிள் எப்படி என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் வீடியோவில் தங்கம் விலையில் லேசான ஏற்ற இறக்கம் தொடர்கிறது. வெள்ளி விலையும் கூட அதே இடத்தில்தான் இருக்கிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கிறது. இது எவ்வளவு நாள் தொடரும் என நமக்கு தெரியாது. இதுதான் மார்க்கெட் நிலவரம். அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு உச்சநீதிமன்றம் ட்ரம்பின் வரி செல்லுமா செல்லாதா என்பது குறித்து விசாரித்து வருகிறது. ஆனால் ட்ரம்ப் என்னிடம் பிளான் பி இருக்கிறது என சொல்கிறார். இந்த வரி நிலைக்கவில்லை என்றாலும் வேறு பிளான் இருக்கிறது என்கிறார். எனவே இந்த வர்த்தக வரி எப்படி போகும் என யாருக்கும் தெரியவில்லை, எனக்கும் தெரியாது. வரியை பற்றியெல்லாம் இப்போது எல்லோரும் சும்மா அடித்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னது சரியாக போனது என்றால் ஜீனியஸ் என சொல்வார்கள். அதே நேரம் தப்பாகிவிட்டது என்றால் முட்டாள் என்பார்கள். அங்கு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது என்பதால் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். அங்கு ட்ரம்பின் குடியரசுக் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட நீதிபதிகள் தான் 6 பேர் இருக்கிறார்கள். இதனால் இந்த மேட்டரில் என்ன நடக்கும் என்பதை தீர்ப்பு வரும் வரை சொல்ல முடியாது. எனவே அதை வைத்து முதலீட்டு முடிவுகளும் எடுக்கக்கூடாது. மறுபுறம் ஏஐ பபிள் பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா தனது ஷேல் நிறுவனம் மூலம் கடன் வாங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். இதெல்லாமே ஒரு எச்சரிக்கை மணிதான். அமெரிக்கா ரொம்ப நாட்களாக பொருளாதார மந்த நிலையை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரம் இவையெல்லாம் எப்போது வெடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே தற்போதைய சூழலில் தங்கம் விலை நல்ல நிலையிலேயே இருக்கிறது. எனவே தங்கம் விலை பெரிய அளவில் குறையாது. அதாவது கிராமுக்கு 1500 முதல் 2000 வரை சரிவது கஷ்டம். அப்படி தங்கம் விலை சரிந்தால் மற்ற எல்லா சொத்துக்களும் கூட விழும். அதுதான் இப்போது நிலைமையாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார்.